Hi guys, a very good evening. A very good evening everyone. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நமக்கு எஸ்பிஐக்கான ப்ரிப்பரேஷன் ஆரம்பிக்க போகிறோம் சரிங்களா. ஸோ இந்த எஸ்பிஐக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒகேபுலரின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒகேபுலரியை நம்ம யூஸ்வலாக படிச்சுட்டு ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அப்போது ஒரு ஒகேபுலரியை நம்ம ரீட் பண்ணோம்னா எக்ஸாம் போகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கணும் அப்படின்றத நம்மளுடைய கான்செப்ட். ஏன்னா நம்மள யாருமே ஓப்பன்லி ஒத்துக்கலாம், நம்மள யாருமே எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஒகேபுலரி உட்காந்து ரிவைஸ் பண்ணுறவங்க யாரும் கிடையாது. அப்போ என்ன பண்ணி ஆகணும், நம்ம வந்து இதுக்கு தனியாக எஃபர்ட் போட்டு தான் ஆகணும் சரிங்களா. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் படிக்க போகிறீங்க, அது என்னவா இருக்கணும், எக்ஸாம் எழுத போகிற வரைக்கும் ஞாபகம் இருக்கணும், அட்லீஸ்ட் அது வரைக்குமாச்சும் ஞாபகம் இருக்கணும் கரெக்டாக. ஸோ அப்படி ஒரு லேர்னிங்காக இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுங்கள், யூஸ்வலாக நம்ம பிரெயின் என்ன பண்ணும், எல்லாத்தையுமே மெமரி ஃபார்மேட்டில் தான் ஸ்டோரே பண்ணும். ஃபோட்டோஸ் இமேஜஸாக தான் எல்லா மெமரியுமே ஸ்டோர் பண்ணும். ஸோ ஏற்கனவே நமக்கு இமேஜஸ் தான் மெமரியாக ஸ்டோர் ஆகும்போது நம்ம இமேஜை வச்சே படித்தோன்னு வைங்களேன், எப்பயுமே மறக்காதுன்னு சொல்லலாம் சரிங்களா. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன சொல்கிறாங்க, ஹோல்டு பேக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட மீனிங் என்னவா இருக்கலாம் அப்படின்றது நீங்கள் தான் சொல்லணும். ஹோல்டு பேக் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப் ஓகேங்களா. இடியம்ஸு, ஃப்ரேசல் வேர்ப்ஸு, ஒகேபுலரி எல்லாமே சேர்ந்து தான் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஹோல்டு பேக் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், அதோட மீனிங் என்னவா இருக்கலாம். ஸோ இந்த ஜிஃபை வச்சு அதோட மீனிங் என்னவா இருக்கலாம் அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹோல்ட் பேக் அப்படின்னா அர்த்தம் நிறுத்துறது ஓகேங்களா, ஒரு தடங்களா இருக்கிறது ஓகேங்களா. ப்ரொசீட் ஆகாம நிப்பாட்டுறது என்ன சொல்லுவாங்க, ஹோல்டு பேக்னு சொல்லுவாங்க. ஷி கெப்ட் ட்ரையிங் டு ஹோல்ட் பேக் ஹர் டியர்ஸ். சொன்னது எப்படியாச்சும் அழுகையை கண்ட்ரோல் பண்ணிடணும், வெளியில கண்ணீரை விட்டுறக்கூடாது, தண்ணியை காமிச்சிடக்கூடாது, கண்ணீரை காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னது ரொம்ப கஷ்டப்பட்டு அழுகிறத அவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்களாம் ஓகேங்களா. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் ஆன் டு. ஹோல்ட் ஆன் டு அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், என்ன சொல்லலாம். என்னவா இருக்கலாம், கெஸ் பண்ணுங்க. இங்க டைமர் ஓடிட்டு இருக்கு, டைமர் முடியறதுக்கு முன்னாடி சொல்லுங்க பார்க்கலாம். ஹோல்ட் ஆன் டு என்னப்பா சொல்லலாம், கட்டியா இறுக்கமா பிடிச்சிக்கிறதுன்னு அர்த்தம் ஓகேங்களா. விடாம இறுக்கமா டைட்டா பிடிச்சிக்கிறது என்ன சொல்லுவாங்க, ஹோல்ட் ஆன் டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கிராஸ் பண்றது ஓகேங்களா, எப்படி கிராஸ் பண்றது, சப்போர்ட் பண்ணி பிடிச்சிக்கிறதா என்ன சொல்லுவாங்க, ஹோல்ட் ஆன் டு சொல்லுவாங்க. ஹீ ட்ரை டு கெட் அவே பட் ஷீ ஹெல்ட் ஆன் டு ஹிம் டைட்லி. அவன் வந்து ஓடி போக பார்த்தான், அவன் வந்து என்னது தப்பிச்சு ஓடணும்னு ட்ரை பண்ணான், ஆனால் அவன் என்ன பண்ணலாம், போக விடாம டைட்டா இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாலாம். ஸோ எக்ஸாக்டா ஆக்சுவலி அந்த ஜிஃபை தான் ட்ரை பண்ண வரல. அந்த பிதாமகன்ல சூர்யா வந்து தப்பிச்சு ஓடும் போது லைலா வந்து அவங்க மேலே பிடிச்சிப்பாங்களா, ஸோ விடவே மாட்டாங்க. ஸோ அது அப்படி இருக்கிறதா நான் சொல்லலாம், எக்ஸாக்டா ஹோல்ட் ஆன் டு அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ் அப். பாஸ் அவுட்னா மயக்கம் போட்டு விழுகிறது, இவங்க மயக்கம் போட்டு விழுகல ஓகேங்களா, விழுகுறாங்க. ஓகே, ஸோ பாஸ் அப்னா என்னவா இருக்கலாம். சொல்லுங்க பார்க்கலாம். பாஸ் அப்னா என்ன சொல்றாங்க, ரிஜெக்ட் ஆகுறதுன்னு சொல்றாங்க. இப்போ எக்ஸாம் ரிசல்ட் பார்க்குறோம், ஒர்க் அவுட் ஆகலை, என்ன சொல்லுவோம், he is never going to pass up a free meal. அவனுக்கெல்லாம் ஃப்ரீ மீல் கிடைக்க வாய்ப்பே இல்லைப்பா கண்டிப்பா. he is going to be rejected ஓகேங்களா, சொல்லாமா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் புட் ஆஃப். புட் ஆஃப்னா என்னப்பா சொல்லலாம், என்னவா இருக்கலாம். இப்போ
நமக்கு எதனா ஒரு விஷயம் பண்ணணும், நாளைக்கு காலையில் எதனா ஒரு விஷயத்த சப்மிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இன்னைக்கு நைட்டு வரைக்கும் நமக்கு அதுக்கு பண்ண மூடே வராது. பண்ணியே ஆகணுமா தட்டி கழிச்சுட்டே இருப்போம். ஸோ கடைசியில் என்ன சொல்லுவோம், நாட் டுடே மீ ப்ராப்ளம், டுமாரோஸ் மீ ப்ராப்ளம். ஓகேங்களா? என்ன சொல்லுவாங்க, டுமாரோ மீ ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. அதாவது இன்னைக்கு நான் இருக்கேன்னா அது என்னுடைய பிரச்சனை இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு நான் இருக்கிறது எனக்கு அந்த பிரச்சனை இப்போ ரைட்னும் கிடையாது. நாளைக்கு தான் அது என்னோட பிரச்சனையாக மாறப்போகுது. அப்போ நாளைக்கு தான் நான் அதை சமாளிக்கணும். அப்போ இன்னைக்கு அதை பற்றி நான் கவலை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நாளைக்கு என்னுடைய இன்னொரு வேர்ஷன், அடுத்த வேர்ஷன் நாளைக்கு அதை பார்த்துக்கும். அந்த பிரச்சனையை நாளைக்கு என்னுடைய அடுத்த வெர்ஷன் பார்த்துக்கும். இப்போ எனக்கு என்ஜாய் பண்ணணும்னு இருக்கக்கூடிய இந்த வேர்ஷன் நான் என்ஜாய் பண்ணிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ என்னது, தட்டி கழிக்கிறதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? தட்டி கழிக்கிறதுன்னு சொல்லலாம். த மீட்டிங் ஹாஸ் பீன் புட் ஆஃப் ஃபார் அ வீக். ஸோ தள்ளி போகிறது. ஓகேங்களா? எப்படியாச்சும் நடாது இப்போ உடனே பண்ணுமா, அப்புறம் பண்ணிக்கலாம்னு டைமை கழிச்சுக்கிட்டே இருக்கிறது. அதானது புட் ஆஃப் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து ரன் ஓவர். இது ஈஸி தானப்பா, சிப்ளிங்ஸ் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் நடந்திருக்கும். ரன் ஓவர்னா என்னப்பா சொல்லலாம்? நல்ல வேலை எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா கிட்டலாம் இந்த மாதிரி கார் இல்லை. சைக்கிள் இருந்திருக்கு, அதை வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. என்ன இருக்கோ அதை வச்சு பண்ணியிருக்காங்க. ஓகே, இது இருந்ததுன்னா இன்னும் மோசமாக இருந்திருக்கும். அவ்வளோதான். ரன் ஓவர்னா என்னப்பா சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? இடிச்சு மேலே வண்டி ஏற்றுறது. ஓகேங்களா? இடிச்சு அவங்க மேலே வண்டி ஏற்றிட்டு போகிறது தானே சொல்லுவாங்க ரன் ஓவர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மூவிலெல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு பணக்கார எம்எல்ஏயோட அல்லது ஒரு பொலிட்டிஷியனோட ஒரு பையன் வந்து ஸ்ட்ரீட்டில் படுத்திருக்கவங்க மேலே கார் ஏற்றிட்டாங்க, அது ஒரு கேஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்ப்போமா. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, ஹி ரேன் ஓவர் அ ஃபியூ பீப்புள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ ரேன் ஓவர்னானது இடிச்சு தள்ளிட்டு மேலே வண்டி ஏற்றுறதுன்னு அர்த்தம். அ டிரைவர் ரேன் ஓவர் அண்ட் கில்ட் ஹர் 3-year-old son. ஓகேங்களா? ஸோ சார் ஓகே, சரி. அடுத்து சாட்டர்னைன். ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, சாட்டர்னைன் சொல்றாங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சாட்டர்ன்ல இருக்கிறவங்க எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வழி இல்லை, இப்படி எதனா க்ளூ வச்சு ஞாபகம் வச்சுக்கிட்டா தான் உண்டு. ஓகேங்களா? ஸோ சாட்டர்னைன்னா என்னவா இருக்கலாம்? என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, சாட்டர்டே 9 o'clock. ஓகேங்களா? எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், சாட்டர்டே 9 o'clock எங்கேயும் போகாம வீட்டிலேயே உட்காந்துருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சாட்டர்டே நைட் பார்ட்டிக்கு போகலாம் அப்படின்ற ஒரு வைப்ல இல்லாம, சாட்டர்டே நைட் வீட்டில் உட்காந்துட்டு யாருமே இல்லை, எல்லாருமே வெளில போயிட்டாங்க, எல்லாருமே ஊர் சுத்த போயிட்டாங்க, எல்லாருமே பிஸியா இருக்காங்க, நீங்க மட்டும் சாட்டர்டே நைட் வீட்டில் செவத்தை பார்த்து உட்காந்துருக்கீங்க. எப்படி இருக்கும்? இப்படிதான் இருக்கும். ஓகேங்களா? எப்படி இருக்கிறது? க்ளூமியா இருக்கிறது, சோகமா இருக்கிறது சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஹீ ஹேட் அ ராதர் ஃபார்பிடிங் சாட்டர்னைன் மேனர். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே என்னது, அவனோட மேனரே எப்படி இருக்கும்? ரொம்ப ஃபார்பிடிங்காகவும் க்ளூமியான ஒரு மேனராக இருக்கும். எப்போ பார்த்தாலும் கொஞ்சம் சோகமாக தான்ப்பா இருப்பார், சந்தோஷமாலாம் அவர் சிரிச்சு பேசி பார்த்ததே இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு ஒரு சாட்டர்னைன் மேனர் தான்ப்பா அவங்களுக்குலாம் இருக்கு அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சரி. கேப் அ பை அப்படின்னா என்னவா இருக்கலாம்? கேப் அ பை. பைனானது நம்மளுடைய 22/7 கிடையாது, 3.14 அது கிடையாது, வேற ஒரு பை. என்னது அது? ஒரு டெசர்ட், ஒரு டிஷ். ஓகேங்களா? ஸ்வீட்டான ஒரு டிஷ், ஆப்பிள் வச்சு செய்வாங்க. ஆப்பிள் பைனா ஆப்பிள் வச்சு செய்வாங்க. ஓகே. ஸோ கேப் அ பை அப்படின்னா பை இருக்கிறது. ஓகேங்களா? பை இருக்கிற அந்த பாத்திரம் இருக்குல்ல, அது எப்படி இருக்கும்? அது இருக்கக்கூடிய அந்த பாத்திரம் ஒரு கேப் மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ பை இருக்க ஒரு பாத்திரத்தை என்னது, கேப்பா மாத்திடு அப்படின்னு அர்த்தம். அப்போ நான் எப்படி கேப்பா மாற்ற முடியும்? அந்த பை எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாதான் அது அதை கேப்பா போட்டுக்க முடியும். ஸோ ஃப்ரம் டாப் டு பாட்டம்னு அர்த்தம். ஃபுல்லாக அப்படியே வலிச்சு நக்கிறது. ஓகேங்களா? ஒரு ஒரு ட்ராப்பு கூட வேஸ்ட் பண்ணாமல் ஃபுல்லாக வலிச்சு இது பண்ணுறதான்னு சொல்லுவாங்க கேப் அ பைன்னு சொல்லுவாங்க. ஸோ த பர்த்டே கேர்ள் வாஸ் ட்ரெஸ்ட் கேப் அ பை ஆஸ் அ பிரின்சஸ் ஃப்ரம் டாப் டு பாட்டம், ஃபுல்லாக கம்ப்ளீட்லி அப்படின்னு சொல்றது என்னது, கேப் அ பை சொல்லலாம். ஸோ பர்த்டே கேர்ள் ஃபுல்லாக முழுமையாக அப்படி இருந்தாலாம்,
தலையில இருந்து கால் வரைக்கும் பிரின்சஸ் மாதிரி ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பர்த்டேகள். சரிங்களா? ஸோ கேப் அப் என்ன அர்த்தம்? ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் முழுசா அப்படின்னு சொல்றது. ஓகேங்களா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா பென்சாண்ட். பென்சாண்ட் என்னவா இருக்கலாம்? கெஸ் பண்ணுங்க. பெண்கள் என் கண்கள் அந்த மாதிரியா? ஸோ பெண்கள்னாலே என்னது? பென்சாண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெண்கள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பெண் அப்படின்னாலே என்னது? பிடிக்கும். ஓகேங்களா? பெண்ணாலே இப்போ வீட்டில் வந்து பொன் குழந்தை பிறந்தாலே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. பொன் குழந்தைனா ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ பெண்ணாலே எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம், நேச்சுரலாகவே பிடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த பென்சாண்ட்னு சொல்லுவாங்க. ஹி ஹேட் அ பென்சாண்ட் ஃபார் சில்க் டைஸ். ஸோ அவனுக்கு சில்காலான டைஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குமாப்பா. அவனுக்கு சில்கானால டைஸ் எல்லாமே என்னது? ரொம்ப பிடிக்கும் போலப்பா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்து புரோட்டீன். நல்லா பார்த்துக்கோங்க. நம்ம சாப்பிட்ற புரோட்டீன் வேற, இங்க வேற புரோட்டீன் கொடுத்துருக்கோம். ஜிஃபையும் கொடுத்துட்டேன். இதை வச்சு சிங்க் பண்ணுங்க பார்க்கலாம் என்னவா இருக்கலாம். என்னப்பா சொல்லலாம்? புரோட்டீன். ட்ரிப்பி மாதிரி இருக்கா? பைபாகிற மாதிரி இருக்கா? ஓகே. ஸோ சாப்பிட்றது ஓகேங்களா, நம்ம ஹெல்த்துக்கு எடுத்துக்கிறது நம்ம ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். அது வந்து TEIN இருக்கும். எங்கே பார்த்தீங்கன்னா TEAN இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது. ஓகேங்களா? மாறிக்கிட்டே இருக்கா? ஒரு ஸ்டேஜில் ஒரு இடத்துல ஒரு கலர் நிற்குதா? மாறிக்கிட்டே இருக்கா? சுற்றிக்கிட்டே இருக்கா? ஸோ அப்படி மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தான் என்ன சொல்கிறாங்க? புரோட்டீன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஹி ஹாஸ் பீன் புரோட்டீன் இன் ஹிஸ் லைஃப் டேக்கிங் ஆன் மெனி டிஃப்ரெண்ட் ஜாப்ஸ். ஸோ வேறு வேறு ஜாப்ஸ் எடுத்து வேறு வேறு வேலை பார்த்து அவர் என்னது, அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே அவர் என்னது மாறிக்கிட்டே தான், அவர் வாழ்க்கையில் ஃபுல்லாகவே என்னங்குது, ஃபுல்லாக மாற்றங்களாக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வாழ்க்கை ஃபுல்லாகவே எப்படி இருந்துச்சு? மாற்றங்களால் தான் நிறைஞ்சிருந்துச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து பின் பிரிக் என்னவா இருக்கலாம்? பின் பிரிக்னா என்னவா இருக்கலாம்? ஈஸி தானப்பா கெஸ் பண்றது. ஒரு சேஃப்டி பின்னால, ஓகேங்களா, ஒரு சேஃப்டி பின்னை வச்சு சும்மா குத்துறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பின்னை வச்சு பிரிக் ஒன்று போடுறீங்க. பிரிக்னானது குத்துறது. ஓகேங்களா? ஸோ சேஃப்டி பின்னை வச்சு குட்டியாக குத்துனீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஓட்டையை போடும்? தம் தூண்டு தானே ஓட்டையை போடும். ஸோ பின் பிரிக்னானது தம் தூண்டுன்னு அர்த்தம். ஒரு பின்னை வச்சு குத்துன அளவுக்குப்பா அப்படின்னு அர்த்தம். அப்படின்னானது இவ்வளோண்டு தம் தூண்டு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லலாம்? வெரி ஸ்மால் அமௌண்ட் அப்படின்றத பின் பிரிக்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஃப்ரேசல் வெர்ப் அல்லது vocabulary சொல்லலாம். I felt a pinprick of jealousy when I saw them together. ஸோ அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்தபோது லைட்டாக இவ்வளோண்டு கடுப்பாக இருந்துச்சு பாரு. நிறையலாம் ரொம்ப லைட்டாக அவ்வளோண்டது கொஞ்சம் கடுப்பாக தான்ப்பா இருந்துச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா பார்த்தப்போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய vocabularies எல்லாமே நம்ம பார்க்கணும். பேசிக்ஸ்லேருந்து படிக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என்ன பண்ணுறது ஒன்றுமே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நமக்கு நேற்று தான் என்ன பண்ணுவோம், நம்ம SBI PO ஒரு பேட்சாக ஆரம்பித்தோம். கரெக்டாக? ஓகே. ஸோ என்ன பண்ணுங்கள், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய ஆப்பை மறக்காமல் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆப்பில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, எதையும் மிஸ் பண்ணாதீங்க. ஸோ இங்கே போய் ஸ்டேட் எக்ஸாம்ஸ் போயிட்டு தமிழ்நாடு போயிட்டு தமிழ் பேங்க்குன்னு போங்க. ஸோ இதில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்னது டார்கெட் 3.0 அப்படின்ற ஒரு பேட்சை நேற்று தான் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இதில் வந்து யார் யார் என்னென்ன டேட்ஸில் எப்படிலாம் எடுக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் என்ன பண்ணலாம்,
கீழே போயிட்டு இந்த ஸ்டடி பிளானில் போயிட்டு கிளிக் இயர்னு இருக்கும். இங்கே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். சரிங்களா? யார் யார் செஷன்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க, எப்போ ஆரம்பிச்சிருக்காங்க, என்னென்னலாம் நடக்க போகுது அப்படின்றத இதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன பண்ணுங்கள், இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா? இது எல்லாத்தையும் என்னது மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு உங்களுக்கு இது சூட் ஆகுதா இல்லையான்றதை ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், இதை பர்ச்சேஸ் பண்ண போங்க. ஸோ பண்ணும்போது மோர் ஆஃபர்ஸ்னு போயிட்டு இந்த இடத்துல Y350 சரிங்களா, Y350ன்ற கோடை என்டர் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ Y350ன்ற கோடை என்டர் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் என்ன பண்ண முடியும், சீப்பஸ்ட் ப்ரைஸில் இந்த ப்ராடக்டை வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ப்ராடக்டோடைய ப்ரைஸ் இப்போ எவ்வளோ சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2300 சொல்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோ சொல்கிறாங்க, 2300 சம்திங் சொல்கிறாங்க. பட் இவ்வளோ நீங்கள் பே பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. சரிங்களா? என்ன பண்ணுங்கள், Y350 அப்படின்ற இந்த கோடை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு வாங்கிக்கலாம், இதே ப்ராடக்டை 1900 சம்திங் வாங்கிக்கலாம். சரிங்களா? 1900 சம்திங் வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பேட்ச். ஸோ மறக்காமல் என்னது Y350ன்ற கோட் அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. சரிங்களா? ஓகே கைஸ், மறக்காமல் இந்த செஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஒன்று போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச்மா. ஐல் see you guys tomorrow. Bye bye.